அவர்களுடைய பேனாவிலே அமிலம்தான் இருக்கிறது. தப்பு செய்தவர்களை எரித்துவிடும் அந்த அமிலத்தை வைத்து எழுதுகின்ற மிக பெரிய அரசியல் நோக்காளர்கள். நான் அரசியல் சார்ந்தவன் அல்ல, ஆனால் அரசியலை உற்று நோக்குபவன். ஒரு 3000 பேர் உறுப்பினராக இருக்கிற ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நடத்துறதுக்கே எனக்கு தலை சுத்துது. 100 1000 படம் எடுத்துடலாம், 1000 கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனால் ஒரு பத்திரிகை நடத்துறது அவ்வளோ பெரிய, அதுவும் இன்னைக்கு யார் யார் செல்ஃபோன் வச்சுருக்காங்களோ எல்லாரும் பத்திரிகை நடத்துகிறாங்க, எல்லாரும் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. ஆனால் இவர்கள் பாரம்பரியம் அப்படி அல்ல. உண்மையிலேயே ஒரு பிறந்தநாளைக்கு பிராமணர்களை தனியாக கூப்பிட்டு ஒரு 500 பேரை 500 பை கொடுத்த ஒரே மகாராசன் அவர் தான். அவங்கெல்லாம் நம்மளை வேற ஆள் நினச்சிட்டு இருந்தாங்க. நம்மால் இல்லையா, நம்மெல்லாம் ஒன்று அப்படிங்கிறத கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு ஒரு சேகர் பாபாவில் தான் முடியும். நான் கருணாநிதி ஜெயலலிதா போன்ற தலைவனாக இருப்பேன். அதில் வேறு ஜெயலலிதா எடுக்கிற முடிவுகளை போல் நானும் கண்டிப்பாக இருப்பேன்னாரு. மூதேவி பரப்பன அக்ரஹாரத்தில் உட்காந்துட்டு வந்துச்சு, அது தெரியுமா? அது நம்மளுக்கு தெரியுமா தெரில. எல்லாம் நான் யாரை சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும், மலையைத்தான் சொல்கிறேன், அண்ணாமலையை. ஒருவன் ஒரு லக்கணத்தில் 9 கிரகங்களும் உச்சத்தில் இருந்தால் ஒருவன் பேட்டி இல்லாமலும் பேசலாம், பேட்டியோடும் பேசலாமா. அது மாதிரி அண்ணாமலை இன்ஜின் இல்லாட்டாலும் டேக்கப் ஆவேன்னு சொல்கிற இந்த அரசியலில் பீகார்காரங்களை இல்லை வடநாட்டுக்காரங்களை வட இந்தியர்களை வெட்டி போட்டு ஒரு பயங்கரமான ஒரு மீம்ஸ்லாம் இந்த தமிழகத்தில் ஒரு பெரிய பொருளையை கொண்டு வர்றதுக்காக பெரிய வேலையெல்லாம் பண்ணாங்க. சில பேர் தண்ணி ஊற்றுனாங்க, சில பேர் அதில் எண்ணெயும் ஊற்றுனாங்க. அது ஒவ்வொரு இடத்துல நடந்துச்சு. வட மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க எல்லாரையுமே தாக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்கன்னு ஒரு மீம்ஸ் அடி விடுறாங்க. இது பிஜேபியிலேருந்து தான் விடுறாங்க. எல்லாமே வாட்ஸ்அப் தான். அந்த சனியம் பிடிச்ச வாட்ஸ்அப் இருக்குல்ல, அது நல்லது வருதும் கெட்டது வருது. ஒரு நடிகர், அதுவும் நாசர் போல இருக்கிற பெரிய நடிகர் சேகர்பாபுனை பார்த்து, நான் உங்களுக்கு சிஷ்யன், நான் உங்களுக்கு ரசிகன். எவ்வளோ பெரிய விஷயங்க இது. ஸ்டாலின் கலைஞர் மாதிரி இல்லை. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கலைஞர் மாதிரி இல்லையே. நான் சொல்லுவேன், ஏயா அவர் சின்ன உருவம், ஸ்டாலினுக்குள்ளே ஏன் போய் கலைஞரை தேடுறேன். அவர் வேற இவர் வேற. இந்த எஸ்பிவி பையன் ஒருத்தர் சரண் இருக்கார், அது ஒரு மேடையில் நீ அப்பா மாதிரி வரணுன்னாங்க. நான் மேடையில் சொன்னேன், ஏங்க சரண்கிற சின்ன உருவத்துக்குள்ளே எஸ்பிபிங்கிற பெரிய உருவத்தை எப்படிங்க உள்ளே வச்சுருப்பாரு அப்படின்னு. என்னுடைய தொழில், என்னுடைய அடையாளம், யாராவது எழுதி கொடுத்தால் அதை படித்து வசனமாக்கி நான் பேசுபவன், நான் எழுதுபவன் அல்ல. ஆனால் இந்த மேடையில் எனக்கு பிறகு பேசப்போகின்ற திரு என் ராம் அவர்கள், ஷியாம் அவர்கள், தராசு ஷியாம் அவர்கள், நக்கீரன் கோபால் அவர்கள் எழுத்தாகவே இருக்கின்றவர்கள், பேனாவாகவே இருக்கின்றவர்கள். அவர்களுடைய பேனாவிலே அமிலம்தான் இருக்கிறது. தப்பு செய்தவர்களை எரித்துவிடும் அந்த அமிலத்தை வைத்து எழுதுகின்ற மிக பெரிய அரசியல் நோக்காளர்கள். அவர்கள்தான் இந்த எழுத்தியல் அரங்கத்தை துவக்கி வைத்திருக்க வேண்டும். என்னுடைய பேரு அவர்கள் இருக்கின்ற இந்த மேடையை, இந்த அரங்கத்தை நான் துவக்கி வைக்கின்றேன். இந்த அரங்கில் நடக்கின்ற இன்றைய நிகழ்வு மிகச்சிறப்பாக நடக்கும். தமிழ்நாட்டு முதல்வரின் பிறந்த நாளையொட்டி நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு மீண்டும் நான் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுகின்றேன். வருடம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் அரசியல் சார்ந்தவன் அல்ல, ஆனால் அரசியலை உற்று நோக்குபவன். ஏனென்றால் என்னை ஆளப்போகின்ற என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய கல்வி, என்னுடைய எல்லாவற்றையும் வரைந்து எடுக்கின்ற அந்த முதல்வரை, அந்த அரசியல்வாதிகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் உற்று நோக்குவேன். மற்றபடி அரசியல் என்பது எனக்கு கிடையாது. உங்களில் ஒருவனாக ஒரு குடிமகனாக, இந்த தமிழ்நாட்டின் குடிமகனாக அவரை நான் வாழ்த்துகின்றேன். நான் அவரோடு நேரடியாக அவரை பற்றி செய்திக்குறிப்புகள்
நிறைந்து கிடக்கின்றன. இதோ இந்த புகைப்பட கண்காட்சிக்கு நான் சென்றேன். இதுவரை எனக்கு தெரியாத எத்தனை அரிய நிகழ்ச்சிகள். அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கலைஞர் ஐயாவும் அவரும் அந்த கலைஞர் ஐயா கண்ணாடி இல்லாமல் அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அந்த ஃபோட்டோவை பார்த்தவொடனே எனக்கு மனசு ரொம்ப கலங்கிடுச்சு. ஏன்னா கலைஞர் ஐயாவோட நான் 4 படங்களில் பணிபுரிந்திருக்கின்றேன். அவர் எழுதிய எழுத்துக்களை என் உதடுகளால் நான் சொல்லியிருக்கின்றேன். அவர் எழுதிய ஒரு தொலைக்காட்சி தொடரில் நடித்திருக்கின்றேன். ஆக அவரை அந்த 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 பிம்பத்தை பற்றி உண்மையில் நான் சற்று கலங்கினேன். இப்பொழுது அதை நினைத்து பார்க்கும்போது கூட என் மனம் கலங்குகின்றது. இப்படிப்பட்ட ஒரு பெரும் வரலாற்றின் மகனாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னுடைய மகன், என்னுடைய 3வது மகன், அவன் சினிமாவில் நடிக்கின்றான். முதல் சினிமாவில் நடிக்கின்ற வரை பப்பா நான் வந்துடுவேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன் அப்படின்னு 2 படம் நடித்து இப்போ 3வது படம் நடிக்கின்றான். நேற்று தான், இதை நான் மிகைப்படுத்த சொல்லவே இல்லை, முந்தா வந்தான். என்னப்பா ஏன் இல்லை, நான் டைரக்டரை பார்த்துட்டு வந்தேன், அதுக்கு ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்டான். இல்லைப்பா நான் உங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாரு அந்த டைரக்டரு. நான் எப்படி உங்களை மாதிரி இருக்க முடியும்? அவர் திரும்ப தேவர் மகன் சொல்கிறாரு, இந்த படம் சொல்கிறாரு, அந்த படம் சொல்கிறாரு. எனக்கு நடிப்பில் இருந்த ஆர்வமெல்லாம் போய் ஒரு பயம்தான் வந்துச்சு. நான் இப்போ உங்கள் பேரை காப்பாற்றுறதுக்காக நான் நடிக்கட்டா, இல்லை நானாகவே நடிக்கிறதுக்காக நான் நடிக்கத்தான் எனக்கு பெரிய குழப்பம் வந்துச்சு. ஒருவேளை நீங்கள் எனக்கு பெரிய ஒரு சுமையாக இருக்கீங்களோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டான். வெறும் ஒரு நடிகன், ஒரு தொழில். எனக்கே என்னுடைய குழந்தைக்கு அவ்வளவு சுமை இருக்கிறது என்றால், வரலாறு படைத்திட்ட இன்னும் 100 வருடங்கள் 1000 வருடங்கள் கடந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் மறையாது, அவருடைய எழுதிய படங்கள் மறையாது, அவர் செய்த திட்டங்கள் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரின் மகன் என்பது பாக்கியம் என்பதை விட பெரும் பொறுப்பு. செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கலைஞர் செய்த செயல் திட்டங்களுக்கு ஒப்பிட்டு பார்ப்பார்கள், பேசுவார்கள். நான் காதார கேட்டு இருக்கின்றேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பாட்டில் டீ டைமில் பேசும்போதெல்லாம் இவர் ஏதாவது ஒரு செயல் திட்டம் அறிவித்தா உடனே அதை 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கலைஞர் செய்ததோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்போது ஒவ்வொரு மகன் தந்தை காற்றும் கடமை என்பதை விட அதை விட பெரிய பொறுப்பு. ஆக இந்த சுமையோடு அவர் இவ்வளவு பிரமாதமாக எனக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவரோடு நான் பழகி இருக்கின்றேன். மிக நெருக்கமாக அல்ல, கலைஞரோடு இருந்த நெருக்கம் இல்லை. ஆனால் ஒருத்தர்கிட்ட பழகணும், பேசணும்னா மணிக்கணக்காக பேசணும்னு அர்த்தம் கிடையாது. அவரை பார்த்து கை குலுக்கும் போது அந்த கை குலுக்கத்திலேயே அவருடைய அன்பு, அவருடைய மரியாதை, அவருடைய உணர்வு எல்லாம் தெரிஞ்சு. எப்படி இருக்கீங்க? நான் சார் எல்லாம் நடந்தானே அப்படின்னு கேட்பார். ஒரு சின்ன நிகழ்வு, நான் அதை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். சமீபத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக முதல்வர் அவர்களை சந்தித்தேன். ஒரு 3000 பேர் உறுப்பினராக இருக்கிற ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நடத்துறதுக்கே எனக்கு தலை சுத்துது. 7 கோடி மக்களின் தலைவனாக இருப்பது எவ்வளவு பெரிய பாரம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கம் பெரும் பாரம்பரியம் இருக்குது. சிவாஜி ஐயா அவர்கள், எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய ஒரு சங்கம். சில காரணங்களுக்காக தடைபட்டு நின்றது. மீண்டும் ஆரம்பிப்பதற்காக தமிழக முதல்வர் அவர்களின் ஆசிகளை வாங்கவும் நாங்கள் சென்றிருக்கின்றோம். கையில் என்கிட்ட என்னுடைய அந்த நடிகர் சங்க சம்பந்தப்பட்ட வழக்குகள், என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன தீர்வுகள் வந்துச்சு, என்னென்ன பண்ணணுன்றதை நான் கோப்பில் மனப்பாடம் பண்ணி, இல்லை இதை விட்டுறக்கூடாது, அதை விட்டுறக்கூடாதுன்னு அப்படின்னு போகிறேன். நாங்கள் உக்காந்த உடனே அவர் சொல்கிறார், இந்த 94 ஒரு வழக்கு இருந்துச்சு, அவர் போட்டார், அது இந்த இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து தேட வேண்டியதாக இருக்குது.
என்னுடைய சங்கத்தை பற்றி என்னுடைய முதல்வர் என்னை விட மிக ஆழமாக அறிந்திருக்கின்றார். அப்படி என்றால் என்னுடைய ஒரு சிறு சங்கத்திற்கே இப்படி என்றால் இந்த தமிழகத்தை பற்றி அவர் எவ்வளவு ஆழமாக அறிந்திருப்பார். அவர் மீது மேலும் மேலும் மரியாதை கூறிட்டு அவருடைய இந்த பிறந்தநாள் விழாவை இவ்வளவு சிறப்பாக இந்த பகுதியின் செயலாளர் கூடிக்கொண்டிருந்தார். பல பெண்கள் சார்ந்த திட்டங்களாக இவர்கள் இந்த 2 கோடி ரூபாய் செலவு செய்து கொண்டிருப்பதாக கூறினார்கள். எவ்வளவு மிக இது கட்சி சார்ந்து நடத்துவதல்ல. உண்மையில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய பார்வையில் பெண்களுக்கான திட்டங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த பெண்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அவருடைய அதுதான் காரணம். ஆக இந்த எழுத்தாளர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த மேடையை, இந்த எழுத்தியல் அரங்கை உண்மையில் துவக்கி வைப்பதில் நான் மிக பெருமை அடைகிறேன். இந்த விழாவிற்கு என்னை அழைத்து இந்த மாபெரும் ஒரு தருணத்தை அளித்த அத்தனை பேருக்கும் என் நன்றி. என்னுடைய மிக ஒரு ஃபேன்னு கூட சொல்லலாம், அறநிலையத்தினுடைய அமைச்சர் சேகர் பாபுவுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு பின்னால் திரு ஹிந்து என்ராம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் விமர்சகர், மிகப்பெரிய அரசியல். எனக்கு ஐ எம் அடிக்டட் டு ஹிந்து. ஆக்சுவலி காலங்கத்தால் எழுந்து அந்த நல்ல ஒரு ஃபில்டர் காஃபியோட அந்த ஹிந்துவை பிரித்து குறைந்தபட்சம் அந்த தலைப்பு செய்திகளாவது படித்தா தான் அன்றைக்கி நாள் நிறையும். சமயத்தில் ஹைதராபாத்துக்கெல்லாம் போவேன், அங்கே டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுப்பாங்க, ஹிந்து சம்ஹவ் யூ கெட் ஹிந்துன்னு கெஞ்சுவேன், அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவ்வளவு தரமான ஒரு பத்திரிகை நடப்பதை பற்றி இப்பொழுது தான் நானும் நக்கீரன் கோபால் அவர்களும் பேசிக்கொண்டிருந்தோம். சாதாரண விஷயம் கிடையாது. 100 1000 படம் எடுத்துடலாம், 1000 கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனால் ஒரு பத்திரிகை நடத்துறது அவ்வளோ பெரிய அதுவும் இன்னைக்கு கோபால் அண்ணன் சொல்லிட்டு இருந்தார், இன்னைக்கு என்ன சார் யார் செல்ஃபோன் வச்சுருக்காங்களோ எல்லாரும் பத்திரிகை நடத்துகிறாங்க, எல்லாரும் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. ஆனால் இவர்கள் பாரம்பரியம் அப்படி அல்ல. அவர்கள் உண்மையில் மக்களை பற்றி, மக்களின் எதிர்காலத்தை பற்றி, அவர்கள் நலனை பற்றி விமர்சித்து தைரியமாக எழுதுகிறார்கள். இந்த 3 பேரும் தராசு ஷியாம் அவர்கள் அப்படித்தான். நக்கீரன் கோபாலை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. நான் இந்த அரசியல் பத்திரிகையின் ரஜினிகாந்த் என்று கூட சொல்வேன் நான் அவரை. ஆக இந்த 3 பெரும் எழுத்தாளர்கள், விமர்சகர்கள் இன்னும் சிறப்பாக அவர்கள் பேசுவார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு உங்களுக்கு மீண்டும் என் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அன்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் 70வது பிறந்தநாள் விழா. இது 40வது அரங்கம். ஒரு மனுஷன் 40 கொண்டாடிட்டார் இப்போ பிறந்த நாளைக்கு. இன்னும் எத்தனை இருக்குதுன்னு கேட்டேன். 70 திட்டமிட்டுருக்கோன்னாங்க. நம்மால் ஒருத்தர் 90னாரு, இப்போ மறுபடியும் 100க்கு நீளுனார். அப்போ அண்ணனுடைய வயசு 100க்கு நீளுது. எப்படி? இந்த 70 இப்போ 40 நடத்தியிருக்காரு. 40ஐயும் எனக்கு காமிச்சாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. எல்லாருக்கும் நலத்திட்ட உதவி. அதில் முக்கியமாக பெண்களுக்கு தனியாக, பாதிரியார்களுக்கு தனியாக, பிராமணர்களுக்கு தனியாக என்னங்க பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் பை கொடுத்தோம். எல்லாருக்கும் பை கொடுத்தோம். உண்மையிலே ஒரு பிறந்த நாளைக்கு பிராமணர்களை தனியாக கூப்பிட்டு ஒரு 500 பேரை 500 பை கொடுத்த ஒரே மகாராஷ்டிரன் அவர் தான். அவங்கெல்லாம் நம்மளை வேற ஆள் நினச்சிட்டு இருந்தாங்க. நம்மால் இல்லையா, நம்மெல்லாம் ஒன்று அப்படிங்கிறத கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு ஒரு சேகர் பாபாவால் தான் முடியும். நான் இந்த மண்டபத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கேன் கல்யாணம் காட்சிட்டு. இப்படிலாம் நிறைஞ்சி உக்காந்தது இதான் பார்க்குறேன். எதை செஞ்சாலும் இப்போ நாங்கள் நின்னோம், எல்லோரும் நின்றுட்டு இருந்தீங்க. நான் பெரிய இவனாட்டம் உட்காருங்கண்ணே, யாரும் உட்கார மாட்டேன்ட்டீங்க. இவர்
உட்காருங்க டக்குன்னு உட்காருங்க. அவர் எப்படி, அதாவது எனக்கு சேவபாவனை பிடிக்கிறது அதுதான். அப்படி விரலில் எல்லாத்தையும் வச்சுருப்பார், அப்படியே கண் சாடையில் விரலில். இப்போ 40 கூட்டம், 40ல் எத்தனை கூட்டம்ண்ணே? 40 எத்தனை? 40க்கு வந்தவங்க இவங்க எல்லாம் 40க்கும் வந்துக்கிட்டே இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, அந்தந்த சைடில் அங்கங்கே இருக்கிறவங்க அங்கங்கே வருவாங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ பேரை சேர்த்து வச்சுருக்காரு பாருங்கள். இதுதான் எனக்கு அவர் மேலே லைட்டாக பொறாமல் இருக்கும். உழைச்சிக்கிட்டே இருக்கிறது. அதனால தான் எங்கள் அண்ணன் ஸ்டாலினுக்கு சேகர்பாபு ரொம்ப பிடிக்குது. உழைக்கிறவங்க தானே பிடிக்கும், அதனால தான் நமக்கும் பிடிக்குது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளை, அதாவது சிறுவர்களாக இருக்கிறவன் இப்போ கொஞ்சம் பெரிய ஆளாக வருவான் இல்லையா, வந்தவன் ஒரு 10 வருஷம் முன்னாடி முதலமைச்சர்னால் எப்படி இருக்கும், எப்படி இருப்பாங்கன்னு அவன் எப்படி பார்த்தான்னா, ஒன்று அகங்காரம் பிடிச்ச ஒரு முதலமைச்சரா, ஆம்பளைன்னா தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு முதலமைச்சரா, சட்டத்தை மதிக்காத முதலமைச்சரா அப்படி பார்த்தான். அதுக்கு அடுத்து வந்த முதலமைச்சர் கூலை கும்பிடு போடுற, ஒன்றிய அமைச்சர்னா காலை வர்ற, அடிபணிஞ்சு போகிற, ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்குற ஒரு முதலமைச்சரை பார்த்துட்டு இருந்தான். மே மாதம் 2021 மே மாதத்தில் ஒருத்தர் வந்தார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற நான். அவர் வந்த பிறகு தான், ஓ முதலமைச்சர்னா இப்படித்தான் இருக்கணுமோ அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தான். ஏன்னா நம்மளுடைய பெருமை, தமிழனுடைய பெருமை, தமிழ்நாட்டுடைய பெருமை, ஒரு முதலமைச்சர் எப்படி செயலாற்றணும், ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும், ஒரு முதலமைச்சர் எத்தனை வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்போ சிறுவனாக இருந்து இப்போ இளைஞனாக இருக்கிறவனுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிற ஒரு பெரிய தலைமகனாக நான் அண்ணன் ஸ்டாலினை பார்க்குறேன். ஏன்னா உண்மையிலே உழைக்கிறார் எனக்கு ரொம்ப. ஏன்னா எல்லாருக்குமே சேர்த்து உழைக்கிறாரு. தனக்கு வாக்களித்தவனுக்கும் உழைக்கிறாரு, வாக்களிக்காதவனுக்கும் உழைக்கிறார். எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர் உழைக்கிறத நான் பார்த்துட்ருக்கோம். நான் ஒரு பத்திரிக்கையாளனாக பார்க்குறேன். ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், இப்போ திடீர்னு ஒருத்தர் முளைச்சிட்டார், நான் கருணாநிதி ஜெயலலிதா போன்ற தலைவனாக இருப்பேன், அதில் வேறு ஜெயலலிதா எடுக்கிற முடிவுகளை போல் நானும் கண்டிப்பாக இருப்பேன்னாரு. மூதேவி பரப்பன அக்ரஹாரத்தில் உட்காந்துட்டு வந்துச்சே, அது தெரியுமா? பரப்பன அக்ரஹாரத்துக்கு போகணும்ல, ஜெயலலிதா மாதிரி கண்டிப்பாக இருப்பேன்னா அப்புறம் பரப்பன அக்ரஹாரத்துக்கும் போகணும். அது நம்மளுக்கு தெரியுமா தெரில. எல்லாம் நான் யாரை சொல்லுன்னா உங்களுக்கு தெரியும், மலையைத்தான் சொல்கிறேன், அண்ணாமலையை. அதில் வேற ஒரு இடத்துல, ஏன்னா இந்த தலைவர்களை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதில் அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்ஜினே இல்லாட்டாலும் நான் டேக்கப் எடுக்கிறதுல கரெக்டாக டேக்கப் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் பார்த்தேன். இப்போ தான் இந்த ஒரு படத்தில் சார்லி ஒரு படத்தில் சொல்லுவார், என்ன இந்த ஜோசியம் பாப்பா தெரியுமா சார்லி, அதாவது ஒரு செல்லில் சார்லிக்கு ஃபோன் பண்ணுவார். அமைச்சரா, இல்லை இப்போ நேரம் இல்லை, 4:30 மணிக்கு பார்ப்போம் அப்படிமா. அப்போ எழுத்து உட்காந்து சிங்கமுத்து சொல்லுவார், நான் தான் செல்லில் பேட்டியே போடலையே, எப்படி பேசினேன்? அப்போ அவன் சொல்லுவான், யார் சார்லி, ஒருவன் ஒரு லக்கணத்தில் 9 கிரகங்களும் உச்சத்தில் இருந்தால் ஒருவன் பேட்டி இல்லாமலும் பேசலாம், பேட்டியோடும் பேசலாமா. அது மாதிரி அண்ணாமலை இன்ஜின் இல்லாட்டாலும் டேக்கப் ஆவேன்னு சொல்கிற இந்த அரசியலில் இன்றைக்கி எல்லாரையும் அரவணைச்சு, ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுவார், குடிபுறங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் செயல் அப்படின்னு. அதாவது ஒரு அரசன் தனக்கு தான் கீழே இருக்கிற மக்களை நீங்கள் அவங்கள வருத்தப்படாமல் காத்து அவங்கள அரவணைச்சு, இதை தவறு செய்கிறவங்களை கண்டித்து, யாரொருவர்
நீங்கள் அரசு புரிகிறார்களோ அவன் தான் அரசனுக்கு ஈடாவான் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார். அது யாருக்கு பொருந்தோன்னா நம்ம அண்ணன் ஸ்டாலினுக்கு. எங்கே அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வடநாட்டு பீகார்காரங்களை இல்லை வடநாட்டுக்காரங்களை வந்து வட இந்தியர்களை வெட்டி போட்டு ஒரு பயங்கரமான ஒரு மீம்ஸ்லாம் வந்து இந்த தமிழகத்தில் ஒரு பெரிய பொருளையை கொண்டு வர்றதுக்காக பெரிய வேலையெல்லாம் பண்ணாங்க. அப்போ அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய தீயாக பரவிடுமோன்னு எல்லாரும் பயந்த நேரம். அது வந்து பத்திரிக்கையாளங்க எல்லாருமே, சில பேர் தண்ணி ஊற்றுனாங்க, சில பேர் அதில் எண்ணெயும் ஊற்றுனாங்க. அது ஒவ்வொரு இடத்துல நடந்துச்சு. அது வந்து லாபகமாக அதை தான் சொல்கிறேன். அந்த குறளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்மை ஆளுகிற ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி நேரத்தில் அவர் கையாண்ட விதத்தை ஒரு பத்திரிக்கையாளனாக நான் வந்து ரொம்ப ஒரு பெருமிதம் கொள்கிறேன். அதாவது நமக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கரெக்டாக என்ன பண்ணாருன்னா, பிப்ரவரி 16ஆம் தேதி வந்து மகிமேராஜுங்கிற ஒருத்தர் வந்து வட இந்தியர் ஒருத்தரை தாக்குறார் வைகை எக்ஸ்பிரஸில். இதை வச்சு என்ன பண்ணிடுறான், பீகார் மாநிலத்தில் வட மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க எல்லாருமே தாக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்கன்னு ஒரு மீம்ஸ் அடி விடுறாங்க. இது பிஜேபியிலேருந்து தான் விடுறாங்க. எல்லாமே வாட்ஸ்அப் தான். அந்த சனியம் பிடிச்ச வாட்ஸ்அப் இருக்குல்ல, அது நல்லது வருதுன்னு கெட்டது வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, துரிதமாக மகிமேராஜை பிடிச்சி கேஸ் போட்டு உள்ளே வச்சிடுறாங்க. ஆனால் இவனுக்கு சும்மா இல்லை, ஏன்னா நாட்டை துண்டாடுறது தானே இப்போ வேலை. ஏன்னா தமிழ்நாட்டை இவங்க ரொம்ப கண்ணுங்கருமாக பார்த்துட்ருக்காங்க பிஜேபிக்காரங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ உத்தரப்பிரதேசிலேருந்து ஒருத்தன் பாஜக செய்தி தொடர்பாளர் ஒருத்தன் பிரசாந்த் குமார், அவன் ஒரு ட்விட்டரில் என்ன போடுறான், பீகாரை சேர்ந்த 12 பேர் தமிழகத்தில் கழுத்தறுத்து கொல்லப்பட்டதாக ஒரு செய்தியை பரப்புகிறான். அது தீயா போகுது. பஸ்வானுடைய பையன் அதை கண்டிக்கிறார். எல்லா இடத்துலையும் இது வந்து பெரிய இஷ்யூ ஆகுது. அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் முடிவெடுத்து சமூக ஊடகங்களில் பதிவிட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் போலியானது அப்படின்னு சொல்லி காவல்துறையோட அதை நிரூபிக்கிறது எப்படி நிரூபிக்கிறார், அந்த வீடியோக்களை பின்னணியை விலக்கி அது போலியானதுன்னு ஹிந்தியில் பேச வச்சு அவங்கள புரிய வைக்கிறார். அந்த வட மாநிலத்து இவங்கள பீகார் மாநில அதிகாரிகள் ஒரு குழுவே ஒன்றே வருது. அந்த குழுவை எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் காமிக்க சொல்லி பொறுப்பான, இப்போ அண்ணன் மாதிரி இருக்கிற பொறுப்பானவங்களை கொண்டு போய் காமிக்க சொல்லி எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறத காமிச்சு அவன் திருப்தியாக போகிறான். அவங்க பெற்றோர் உறவினர்களுக்கு இவங்களை வச்சு, அந்த வட மாநிலத்து ஆட்களை வச்சு, நீங்கள் வந்து நல்லா இருக்கேன்னு நீங்கள் வந்து எல்லாருக்கும் மெசேஜ் போடுங்க அப்படிங்கிறத அவங்கவுங்க கூட்டு வந்த ஆட்களை வச்சு மெசேஜ் போட வைக்கிறாங்க. நம்ம அண்ணன் டிஆர் பாலன் என்ன பண்ணுறாரு, பீகார் முதல் மந்திரியை பார்த்து, நிதிஷ்குமாரை பார்த்து, அவர் இங்கே நடந்த விஷயங்களை பூராமே தெளிவாக விளக்கி ஊபிக்காரன் தான் பொய்யா போட்டான் அப்படிங்கிறதையும், அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதையும், அவன் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஏதோ டெல்லி கோர்ட்டில் போய் அவன் ஆன்டிசிபேட் எடுத்தையும் அவன் போய் விவரம் சொல்கிறார். மார்ச் 4ஆம் தேதி நாகர்கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவன் அந்த முதலமைச்சர் போகிறாரு, கலைஞர் சிலையை திறக்கிறாரு. அங்கே ஒரு கூட்டத்தில் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே வந்து நாட்டை துண்டாடுறதுக்கு இந்த மாதிரி ஊபிக்காரங்களும் வட மாநிலத்துறவங்க இந்த மாதிரி பிஜேபிக்காரங்க இவ்வளோ செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு, அங்கே வந்து காவல்துறைங்கிற ஒரு ஊரில் இருக்கிற அந்த வேற்று மாநிலத்து வட மாநிலத்து ஆட்களை பார்த்து கூட இருந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி, இதெல்லாம் நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி கூட இருந்து ஆறுதல் படுத்திட்டு வரார். ஆக ஒரு விஷயத்தை தீயா பரவுற ஒரு விஷயத்தை ஒரு மண்ணள்ளி போட்டு அதை மூடி அது ஒன்றும் இல்லை அந்த விஷயத்தை, இது வந்து நான் ஒரு பத்திரிகையாளனாக பதிவு செய்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கே வந்தேன். ஏன்னா நாசர்னு சொல்லும்போது சொன்னார், ஒரு நடிகர் வந்து இன்னொருத்தருக்கு நான் வந்து என்ன சொன்னீங்க, இல்லை அவருக்கு நீங்கள் வந்து நான் அவருக்கு சிஷியன்னீங்களா, ரசிகன்னார், சாரி வாயில் வந்து தொலைல.
ஒரு நடிகர், அதுவும் நாசர் போல இருக்கிற பெரிய நடிகர் சேர்பவனனை பார்த்து, நான் உங்களுக்கு சிஷ்யன், நான் உங்களுக்கு ரசிகன். எவ்வளோ பெரிய விஷயங்க. சேர்பவன் எங்கேயோ போயிட்டார் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய விஷயம். நாசர் சாதாரண இல்லை, அவர் நவரச நாயகன். இப்போ எங்கள் என்ராமன் இருக்காங்க பாருங்கள், அவர் காலையிலேருந்து நாசரன் புகழ் தான் பாடிக்கிட்டே இருக்கார். நான் காலையிலேருந்து 2-3 தடவை சந்திச்சிட்டேன். காலையிலேருந்து சேகர்பாபு புகழ் தான் பாடிட்டு இருக்காங்க. நான் கூட சொல்லி வச்சு பாடுறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். இல்லை, அது உண்மை இல்லை. அவர் நல்லா தான் அவர் சேகர்பாபுனை தெரிஞ்சு வச்சுட்டு பாடுறாரு. இப்போ எங்கள் ஷியாம் சார் என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் கழித்து நான் எங்கள் ஷியாம் சாரை சந்திக்கிறேன் இந்த மேடையில். 33 வருஷம் ஆச்சு. எனக்கு அவர் தான் முன்னேறு, நான் இவர் பின்னேறு. அவர் மேடையில் உட்கார வச்சு நான் இன்றைக்கி பேசுகிறது தான் முதல் முறையாக பேசுகிறேன். இருந்தாலும் அவர் எனக்கு சீனியரு, அதனால் கொஞ்சம் நமக்கு இந்த கொஞ்சம் தடங்கள்லாம் வர்றது அதனால தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாசர்னு சொன்னார் பாருங்கள், கலைஞர் அவ்வளோ பெரிய எழுத்தாளர், பெரிய சாதனையாளர், அவருக்கு மகனாய் பிறந்தது பெரிய பாக்கியன்னு. ஆனால் அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது ஸ்டாலின் கலைஞர் மாதிரி இல்லை, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கலைஞர் மாதிரி இல்லையே. நான் சொல்லுவேன், ஏயா அவர் சின்ன உருவம், ஸ்டாலினுக்குள்ளே ஏன் போய் கலைஞரை தேடுறேன். அவர் வேற இவர் வேற. இந்த பிரபண்ணம் கூட போய் உள்ளுக்குள்ளே போய் சிவாஜியை தேடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது என்ன இருந்தாலும் சிவாஜி மாதிரி இல்லைம்மா, நீ ஏன் அவருக்குள்ளே போய் சிவாஜியை தேடுறமே. இந்த எஸ்பிபி பையன் ஒருத்தர் சரண் இருக்கார், அது ஒரு மேடையில் நீ அப்பா மாதிரி வரணுன்னாங்க. நான் மேடையில் சொன்னேன், ஏங்க சரண்கிற சின்ன உருவத்துக்குள்ளே எஸ்பிபிங்கிற பெரிய உருவத்தை எப்படிங்க உள்ளே வச்சுருப்பார் அப்படின்னு. அது மாதிரி ஸ்டாலினுக்குள்ளே கலைஞரை நிறைய பேர் தேடிட்டு இருந்தான். இப்போ அண்ணன் சொல்லும்போது அவ்வளோ பெரிய சாதனையாளருக்கு பையனாக பிறந்தது பெரிய பாக்கியன்னு. ஆனால் அது எவ்வளோ வேதனைங்கிறது, அது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயங்கிறது நீங்கள் இந்த புகைப்பட கண்காட்சி பார்த்துருப்பீங்க. எல்லோரும் போயிருப்போம். எல்லோரும் வந்திருக்காங்களாண்ணே? எல்லாம் பார்த்தேன். அதில் ஒரு மிஸ்ஸால் ஒருத்தர் தூக்கி போட்டு மிதிக்கிற, அண்ணனை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு படம், ஒரு சிலை வச்சுருந்தாங்க பாருங்கள். ஒரு சிலை ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலைஞருடைய பையனாக இருந்ததுனால தான் இவ்வளோ மிதி, இவ்வளோ அடி. அதுலேயும் அதாவது அவர் பையனாக இருக்கிறனால வந்த ஆபத்து அதுதான். அவர் பையனாக இல்லாட்டா இந்த மிஸ்ஸாவே கிடையாது. இந்த மிஸ்ஸாவுக்குள்ளே இவர் அடியை குறுக்க விழுந்து 2 அடியை வாங்கின சிட்டி பாபு செத்து போயிட்டார். அப்போது இந்த அடிக்கு முன்னாடி அடி விழுகும்போது குறுக்க தான் சார் விழுந்தார். அப்போ முதல்ல விழுந்த அடியும் கடைசியில் விழுந்த அடியும் ஸ்டாலினுக்கு தான் விழுந்திருக்கும். அதை தாங்கிட்டு தானே இப்போ இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். ஆக ஒரு மனுஷன் எவ்வளவு வழிகளை தாங்கிட்டு நம்ம முன்னாடி இருக்காருங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். கடைசியாக ஒரு மனுஷன் எவ்வளோ உழைக்கிறாருங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆய்வு கூட்டம் போவார், சும்மா இருக்க மாட்டார். போகிற இடத்துல ஆய்வு கூட்டம் அப்படின்னு போயிடுவார் நம்ம முதலமைச்சர். ஒரே நாள் அவர் சந்தித்த ஆய்வு கூட்டத்தை முதல்ல நான் வருஷப்படுத்திட்டு போயிடுறேன். பிப்ரவரி 15 சேலம் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டம். ஓமலூர் மேட்டூர் பிரதான சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று பட்டா மாதூர் முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றப்படுவது குறித்து ஆய்வு. 1 ஒரே நாள். 2 விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் முதல்வர் கலந்துரையாடல். 2 உற்பத்தியாளருடன் முதல்வர் கலந்துரையாடல். 3 மகளிர் சுய உதவி குழுவினருடன் முதல்வர் கலந்துரையாடல். 4 பொதுமக்களிடம் வீட்டுமனை பட்டா, வாரிசு சான்றிதழ், ரேஷன் கார்டு இதை கோரிக்கைகளை மனுக்களை பெற்று அவங்கள்ட்ட பேசுகிறது. 5 ஓமலூர் பாத்திமா பள்ளி அருகே உள்ள அரசு ஆதி திராவிட நலவிடுதி மாணவிகளை சந்திக்கிறது. 6 நான் முதல்வர் திட்டத்தில் பயன்பெறும் கல்லூரி மாணவிகளுடன் கலந்துரையாடுவது. 7 சேலம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 2013 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேலம் பழைய பேருந்து நிலைய வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் ஈரடுக்கு பேருந்து நிலையத்துக்கான கட்டுமான பணிகளை முதல்வர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 8 சேலம் மாவட்டம் கோரிமேட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பணியாற்றிய பழம்பெரும் வாய்ந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் படப்பிடிப்பு நிறுவனத்தின் புதுப்பிக்கப்பட்ட ஒரு நுழைவாயிலில் போய் செல்ஃபி வேறு எடுத்திருக்கார். 9 ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு
இத்தனை வேலைகளையும் முடிச்சுட்டு வெளியூர் போனார்னா ஒரு வேலையை மாத்திரம் பார்க்கறதில்ல, 9 வேலையை பார்த்துட்டு வர்ற ஒரு முதலமைச்சர் அவர் ஏன் 100 வருஷம் வாழக்கூடாது? 100 வருஷம் வாழ்வார் என்பதை, அதுவும் சேர்வா அண்ணன் மாதிரி இருக்கிற கழக தொண்டர்கள் இந்த இவ்வளோ பேர் உயிரை கொடுக்கிற கழக தொண்டர்கள் இருக்கிற இந்த கழகத்தில் என்னுடைய தலைவராக இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 100ஐ தொடுவார். வந்திருக்கும் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.